புதுக்கோட்டை கொண்டு நான் வந்து என் பையன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சிகிச்சைக்காக ஊர்களுக்கு அடித்ததுனால சிகிச்சைக்கு வந்து கொண்டாந்து போட்டு 4-5 பேர் அடித்து எங்களை அதனால் சிகிச்சை கொண்டாந்து போது 4 தையல் போட்டு எங்களை சிகிச்சை பெறாமல் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதன் பிற்பாடு போராடி நாங்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்கு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரிக்கு போய் சிகிச்சை போட்டு 15 நாள் வந்தோம். அதை வந்து கலெக்டர் மேடம் இது வந்து டாக்டர்கள் வந்து எந்த முன்னுரிமையும் எடுக்கலை, எந்த சிகிச்சையும் பண்ணல. டாக்டர் வந்து அஜாக்கிரதையால இந்த நடக்குது. அதனால் நீங்கள் வந்து டாக்டர்களை வந்து கண்டித்து டாக்டர் வந்து சிகிச்சை பெற்று மறுபடி கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் மேடம். கலெக்டர் வந்து இந்த சம்மந்தப்பட்டது நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன் போட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதான் இந்த பையன் எடுக்கணும் நான் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா போட்டோ பிடிச்சிருக்கேன். ஒரே பையன், இந்த பையன் ஒன்று, இந்த எங்கள் அக்கா. நான் இல்லை ஒன்றாந்தேதி நான் இப்போ கலெக்டர் தியேட்டர் 3 கொடுத்தேன். எந்த இதுவும் இல்லை, எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லை, எதுவும் இல்லை. கேஸ் ஒன்றும் போடல. பையன் நல்லா இருக்காங்க. பையன் நல்லா இருக்கான். பையன் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஆட்சி பண்ணுவேன். எந்த கேஸும் போடல, எதுவும் பண்ணல. கொடுத்துருக்கேன். சரி ஃபாலோ பண்ணி டாக்டர் சொல்கிறது இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி நம்ம வந்து டாக்டராக பார்க்குறோம், அவங்க பிள்ளையா பார்க்குறாங்க இல்லையா. ஷுட் டூ சம் எமர்ஜென்சின்னா அட்மிட் பண்ணுங்கள், பார்த்துருங்க. ஏன்னா நம்ம டாக்டர்ஸ் வந்து அது தெரியாமல் இருக்க போகிறாங்க, கொஞ்சம் சென்சிட்டிவ் இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா, பண்ணுங்க. இது இந்த மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் போலீஸ்லையும் பேசுகிறேன். இது என்ன பண்ணுறீங்க? சரிங்களா, தேங்க்யூ டாக்டர்.